our channel. இன்னைக்கு நான் வந்து பன்னீர் பக்கோடா பண்ண போறேன். அதுக்கு தேவையான ingredients சொல்லிடுறேன். 1/2 கப் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன், 1/2 கப் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், 2 பல்லு பூண்டு இருக்கு, அதுக்கு அப்புறம் ஒரு பல்லு வந்து இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கிண்ணத்துல வச்சிருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் தனியா. இதெல்லாம் வந்து மசாலாக்காக இந்த மூணுத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அதை தவிர்த்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் மாவு பிசைய. அதுக்கப்புறம் ஓமம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக, அதே ஆல்மோஸ்ட் அதே டேஸ்ட் தான் வரும். இந்த பக்கம் வந்து நம்ம பேசன் அதாவது கடலை மாவு வச்சுருக்கேன் 1/2 கப், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவைக்கான அளவு, நம்ம கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம், பன்னீர் வந்து அப்படியே கையால் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை தவிர நம்ம ஈனோ பேக்கெட் 1/2 பேக்கெட் யூஸ் பண்ண போகிறோம், அது இல்லைன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர எண்ணெய், மாவு கலக்கும் போது எண்ணெய், அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள் ஆயில். அது பாட்டு ஒரு சைடில் போட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிடலாம், அது பாட்டு ஹீட் ஆகட்டும் நம்ம மாவு கலக்கும் போது. இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். இப்போ நான் இந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி, நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதோட ஓமம், ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம தனியாவையும் சேர்த்து நான் இப்படி இடிச்சிக்க போகிறேன். இப்படி இடிக்கிறீங்கன்னா ரொம்ப நறுமணமாக இருக்குங்க. நீங்கள் அதை மிக்சியில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வாசனை வராது. ப்ளஸ் சின்ன அளவுக்கு வந்து நம்ம மிக்சி யூஸ் பண்ணவும் தேவையில்லை, இப்படியே கையில் தட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் எல்லாத்தையும் கலக்க போகிறேன். இந்த மசாலா பொடி தட்டி வச்சுருக்கிறத, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கிறேன், இதோட வெட்டி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் கையால் மசித்த பன்னீர், இது ஒரு 1/2 கப் பண்டை வரும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்மளோட மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு மற்றும் கடலை மாவு 1/2 கப் தான் எடுத்திருக்கோம், ஆனால் இப்போ அதோட பாதியை தான் இப்போ சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈனோ ஒரு 1/2 ஸ்பூன் இதோட நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம தண்ணி விட்டு பதம் பார்த்ததுக்கப்புறம் மீதி மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சிக்க போகிறேன், எண்ணெயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சிக்க போகிறேன். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, மாவு வந்து பிசு பிசுன்னு இருக்கும், நல்லா வராது. இப்போ மீதி இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா கலந்துக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா பக்கோடா சரியாக வராது, அதனால் மாவு கரெக்டாக போட்டுருங்க. இப்போ கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா தொட்டு பாருங்கள், அது பிரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாவை லைட்டாக அமுக்கி நம்ம சூடுபடுத்தி வச்சுருக்க எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் வந்து 5 நிமிஷம் வதக்கணும். நம்ம அடுத்த சைடு எப்போ திருப்பணும்னா, நீங்கள் அந்த போட்ட மாவை வந்து தட்டி பார்க்கும்போது அது நல்லா ஹார்டாக இருக்கணுங்க, அப்போ தான் நீங்கள் திருப்பணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா பிரிஞ்சிரும், அந்த பக்கோடா உடஞ்சிரும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வராது. ஸோ அடுத்த சைடும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் இப்போ அதிகம் பண்ணிக்கிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கோடா ரெடி நம்மளுக்கு. ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும் ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.